ஹலோ கைஸ், இது நம்ம ஃபோர்காஸ்ட் தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்த பஞ்சாப் வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட இது தான். ஃபர்ஸ்ட்டு பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சேசிங் தான் ஒன்றா வரும், அதனால பவுலிங் எடுத்தாங்க. நேற்று பேட்டிங்லையும் சூப்பராக தானே பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கோட பவரே பேட்டிங் தானே. அதான் சேசிங்கில் பண்ணுறத விட ஃபஸ்ட் பேட்டிங்கோட பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது அவங்களுக்கே தெரிஞ்சு தான் நேற்று பவுலிங் எடுத்தாங்க. ஆனால் அதுவும் அவங்க பேக் ஃபயராக தான் பண்ணிருக்கு. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆனால் பேட்டிங்கில் சரியான கேட்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ஓப்பனர்ஸ் அவங்க வந்து ஈஸியாக ஆகணும். ஏன்னா 2 பேருமே ஃபார்மில் இருக்காங்க. அந்த 2-3 மேட்சாகவே சரி, 2 பேருமே நல்ல ஃபார்மில் வந்து பவர் பிளேயர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆடுறாங்கன்னா அவங்க 2 பேரும் தான் சொல்லணும். டிராவல் சொல்லிட்டு சரி, அபிஷேக் சர்மா பற்றி சொல்லி அவர் 35 ரன் சூப்பராக அடிச்சார். அதுக்கப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 50 ரன்னு பெரிய ஸ்கோர் அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவரால் அதை அடிக்க முடியல. அவர் அவுட் ஆகிட்டார். அடுத்தது ஹெட்டை பற்றி பார்த்தோம்னா, அவரை இந்த சைடில் அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஆரம்பிச்சார் மேட்சை. அதுக்கப்புறம் அவர் 38 ரன் அடிச்சு கொண்டு போனாங்க. நல்லா பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட்ல தான் எல்லாருமே அந்த டீமில் ஆடுறாங்க. அடுத்தடுத்து வரவங்க எல்லாருமே பேட்டிங் ஆனதும் டெப்த் நல்லா இருக்கு. அவங்கள்ட்ட பேட்டிங் இருக்கு. 200 ஸ்ட்ரைக் ரேட் எல்லாருமே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. பேக் கமிங்ஸ் வரைக்குமே பேட்டிங் ஆடுறது நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு யார் விக்கெட் விழுந்தாலும் அடுத்த வர பேட்டருக்கு ஈஸியாக இருக்குது. அவருக்கு இந்த வருஷம் சரியான வருஷமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் போனாலும் அவர் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டாலும் அவரு அந்த டீம்ல சூப்பரா பண்ணி அதை ஜெயிச்சிட்டாங்க. T20 வேர்ல்டு கப் இப்போ எஸ்ஆர்ஹெச் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கடந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டு பார்த்தா நம்பர் 1 பாயிண்ட் டேபிள் வந்துட்டாங்க. என்ன ஆகும் தெரியல. அடுத்து பார்ப்போம். சிஎஸ்கேக்கான சான்சஸ் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பஞ்சாப் ஜெயிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு சான்சஸ் சரியாக இருந்திருக்கும். இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் தான் தெரியுமா? எல்எஸ்கே வர்சஸ் மேட்சில் தான் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கேவோட சான்ஸ் இன்னும் கம்மியாகும். ஆர்சிபியோட சான்ஸ் இன்னும் அதிகமாகிடும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆமாம், ஃபர்ஸ்ட் பிளேஸில் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அடுத்தது ஹென்ரிக் கிளாசன் எதுக்காக அவர் இன்டர்நேஷனல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு? எல்லா இந்தியாவிலையும் அவரை பற்றி பேசணும்னா நமக்கு அந்த நாளே முடியாதுன்ற மாதிரி அவர் எல்லா இன்னிங்ஸ்லையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் அந்த ரன் அவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் அடிக்கிறாரு. அவர் எதுக்கு அந்த இன்டர்நேஷனல் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு? அவரோட ரிட்டையர்மெண்ட்டை திருப்பி எடுத்துட்டு மறுபடியும் இன்டர்நேஷனல் வந்து ஆடினாருன்னா அவர் டீமுக்கு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட் அவருக்கு நல்லா தான் இருக்கு. ஆமாம், விக்கெட்ஸன் என்ன யங்ஸ்டர் வந்தாலும் இவரோட இம்பாக்டை தர முடியுமா? இவரும் அந்த டீம்ல இருந்தா அந்த T20 வேர்ல்டு கப்ல அவங்க செமிஃபைனல் ஃபைனல் போயிருக்கலாம். முதலாளருக்கு ஒரு நல்ல பேட்டர் அவங்க பிறந்தவர். ஆமா, ஓப்பனர்ல அந்த ரிக்கல்டன் அந்த சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆர்டர்ல இவர் வந்து இன்னொரு ஒரு காட்டுனா ஒரு 200 ரன் நல்ல ஸ்ட்ராங்கான டீமா அவங்க அமையலாம். அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி இந்த பக்கமே அவர் நல்ல ஆல்ரவுண்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. டெஸ்ட் டீம்ல ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல்ல பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அவர் சான்ஸ் கொடுக்கணுங்க. அவருக்கு டெஸ்ட் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ சான்ஸ் வாங்கிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில போய் நல்லா பண்ணாரு, ஒத்துக்கலாம். அடுத்தடுத்த டூர்ல அவர் பெருசா எதுவும் இது பண்ணல, ப்ரூவ் பண்ணல. போற வரதுல அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா 200 ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாபோட பவுலிங்கை பற்றி சொல்லணும்னா அன்னைக்கு ஜஹருக்கு நல்லா அவரோட பவுலிங் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. பாக்கி எல்லாருமே அடிச்சுட்டாங்க. ஜான்சன்லாம் 400ல் 61 ரன் கொடுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்க. என்னதான் ரன் அதிகமாக கொடுத்த மாதிரி தெரிஞ்சாலும் அவர் விக்கெட் எடுக்க முடியல. அவர் ஈஸியான கேட்செல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு கேட்ச் 6க்கு போச்சு. சசாங்க் சிங்கும் சரி, சூப்பர் கான்லி அவரும் 2 கேட்ச் விட்டாரு. கருணோட போலிங்ல மொத்தம் 2 கேட்ச். அது இல்லாமல் ஃபெர்குசனோட போலிங்ல ஒரு கேட்ச் போயிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது தான் தெரியுது அவங்களோட ஃபீலிங் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். சொல்லி இருக்கலாம். எதுனால கேட்சர்னால தான் அவங்க மேட்சை இழந்தாங்க. ஆமா, ஏன்னா இஷான் கிஷன் கேட்செல்லாம் புரிஞ்சிருந்தாங்கன்னா மேட்ச் எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி கிளாசனுக்கு 9 ரன்ல ஒரு கேட்ச் விடுவாங்க. இந்த கேட்சுக்கு அப்புறம் அவர் 65 ரன் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா எப்பயோ மேட்ச் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அடுத்தது பிபிடிஎஸ் பேட்டிங் இருக்கும். பார்க்க வந்தா இவங்க யங்ஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பலமாவே இருந்துருக்காங்க. வந்தாங்கனாலே ஒரு ஃபயர் ஸ்டார்ட் விட்டுருவாங்க. எப்படியும் 6 ஓவர்ல 100 அடிச்சிருவாங்க. ஃபுட்பால் ஸ்கோர் தான் 4 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. பேட் கமின்ஸ் இருக்காரு, விக்கெட் எடுத்தாரு. பேட் கமின்ஸ் வந்து அந்த பவுன்சரை மூஞ்சி கேட்டுனாரு பாருங்க, ஆடி போயிட்டாரு அவரு.
அவங்களோட வீக்னஸ் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. ஆமா, பிரியான்ஸ் ஏரியாவோட வீக்னஸும் தெரிஞ்சிருச்சு, பத்திமனோட வீக்னஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 பேருமே சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஓப்பனர்ல ஒருத்தவர் எடுத்தாலும் பின்னாடி இன்னொருத்தவர் போயிடுவாருன்னு அது தெரிஞ்சு போயிடுச்சு. ஆமா, அடுத்தது ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் இருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் சேஸ் மாஸ்டர்னு இப்போ புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். நாங்க ஆனா இருக்க மாட்டோம். அவரும் சீக்கிரம் ஃபெயில் ஆகிட்டு அவங்களே இருக்காரு. ஒரு கூப்பர் கான்லி மட்டும் தான் இன்னும் ஆடிட்டு இருந்தாரு. ஆஸ்திரேலியா யங்ஸ்டரா அவரு சூப்பரா பண்ணாரு. ரோல் வாரியரான்னு டீமுக்கான அந்த வெட்டரன் ரேட்டை குறைக்காம எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனாரு. கடைசியில என்னதான் தோத்தாலும் அவரோட அந்த யங்ஸ்டரா அவரு சிறப்பா பண்ணிட்டாரு. ஆமா, 23 வயசுல யங்கஸ்ட் சதம் ரிவ்யூட்லயும் அடிச்சிருக்காரு. இந்த இதுலயும் இப்ப முக்கியமான ஃபியூச்சரான இடத்துல ஒரு 100 எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியா கேமுக்கான ஒரு பயங்கரமான ஃபியூச்சர் ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் வரப்போற காலத்துல. பேட் கமின்ஸே அடிச்சாருங்க. பேட் கமின்ஸ் கேப்டன் பேட் கமின்ஸே அடிக்கிறாரு. ஆமா, ஆனா அன்னைக்கு அவங்களோட பவுலிங் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. விசாரி படமும் பேட் கமின்ஸும் சரி, நிஷான் மணிஞ்சா நல்லா போட்டாரு. அந்த மாதிரி இந்த கன்ஃபூலிங் கேம் அவரு நல்லா போட்டாரு. கேட்சஸ் முடிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு சில கேட்சஸ் மிஸ் பண்ணாலும் முக்கியமான கேட்சஸ் சூப்பரா முடிச்சிட்டாங்க. பேட் கமின்ஸ் சொல்ல போனா அவரே 2 கேட்ச பிடிப்பாரு கேப்டன். அவங்களோட ஃபீல்டிங்கே கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஓவர்லாம் நிறைய ஓவர்லாம் விட்டாங்க. கேட்சஸ் ஆரம்ப கேட்சஸ் முடிச்சிட்டாங்க ஈஸியா. ஆமா, பேட் கமின்ஸே 2 கேட்ச பிடிப்பாரு. அவர் கேப்டனா அவரு டீமுக்கு இது பண்றாரு, மோட்டிவேட் பண்றாரு. அவங்களோட ஃபீலிங் மோசமா இருந்ததுக்கு ஆப்போசிட்ல சூப்பர் கார்டு மட்டும் தான் ஒரு ஆளா ஆடிட்டு இருந்தாரு. ஆப்போசிட்ல வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் நின்று இவருக்கு சப்போர்ட் ஆடி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு கேட்ச மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால அந்த இதை அவர் பயன்படுத்திக்கிட்டாருங்க. ஒரு 100 அடிச்சுட்டாரு. அதான் ஆப்போசிட்ல ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா கண்டிப்பா இன்னும் க்ளோஸா இருக்கு, போய் ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா இவரும் ஸ்லோவா தான் ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம். இன்னும் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் ஆச்சும் அவர் என்ன ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா மேட்ச் இந்த பக்கம் மாறி இருக்கும், பஞ்சாப் பக்கம் மாறி இருக்கும். ஆனா எஸ்ஆர்எச் இப்படியே 33 ரன் அடிச்சுட்டாங்க. மாலையை விட்டு ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியோட ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. வேற இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல தான் தெரியும் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் போறாங்களா இல்ல எல்எஸ்சி வின் பண்ணி கடைசி பொசிஷன்ல அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிறாங்களா அப்படின்னு. ஆனா கடந்த 3 மேட்சா தோத்துட்டு பஞ்சாப். அதனால அவங்களோட ஸ்பாட் இப்ப கொஞ்சம் இதுவா இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். மழையினால அந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வரப்போற மேட்சஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.